தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சேனல்ல உள்ள வீடியோஸ்க்கெல்லாம் வந்து எப்படி இன்ட்ரோ கிரியேட் பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி யூடியூப் வீடியோஸ்க்கு இன்ட்ரோ கிரியேட் பண்றது அப்படின்றத நீங்க தெளிவா வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா லோடிங் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த லோடிங் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரோ, அவுட்ரோ, ப்ரோமோ, இன்ஸ்டாகிராம் போஸ்ட், எஃபி போஸ்ட் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க இதுல வந்து இன்ட்ரோ நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ட்ரோ வந்து கிளிக் பண்ணிட்டு அது ரிலேட்டடான டெம்ப்ளேட்டை நீங்க செலக்ட் பண்ணி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ப்ரோமோ, சேல்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எதை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதில் வந்து இன்ட்ரோ வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இன்ட்ரோ அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேப் டு எடிட் த டிசைன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பர்மிஷன்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களோட கேலரி அண்ட் உங்களோட கேமராவில் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு பர்மிஷன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் லோடிங் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெம்ப்ளேட் வந்துடும். இப்போ அந்த டெம்ப்ளேட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோகோ மாதிரி இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட இமேஜை கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்து ரீப்ளேஸ் இமேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுலேருந்து நீங்க கிளிக் பண்ணி உங்க கேலரிலேருந்து ஏதாச்சும் ஒரு இமேஜை கூட நீங்க செலக்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த வீடியோஸ்ல எதுவும் டெக்ஸ்ட் எல்லாம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க இதுல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டேரக்டா கேலரியில வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சேவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எஸ்டியாக தான் வந்து சேவ் பண்ண முடியும். ஹெச்டியெல்லாம் வந்து சேவ் பண்ண முடியாது. ஸோ ஹெச்டிலாம் சேவ் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும்தான் அவைலபிள். நார்மல் வெர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்டியாக தான் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோ, அவுட்ரோ, ப்ரோமோ, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலியமாக ஜஸ்ட் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வீடியோ தான் கொடுத்துருப்பாங்க. அது அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்ட்ரோ, அவுட்ரோ எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் லோகோ வச்சிருந்தீங்கனாலுமே ஜஸ்ட் அதில் இமேஜ் ஆட் பண்ணி அந்த லோகோவுமே நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எல்லா விஷயமும் நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிலேருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி அதை கூட நீங்கள் ஒரு சில நார்மல் எடிட்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலது ப்ரோ இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் வெர்ஷன் இருக்கும். ஸோ எது நார்மல் வெர்ஷன் இருக்குது அப்படின்றத கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஐகான் பக்கத்தில் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆடியோ அப்புறம் வீடியோக்காக நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆடியோ மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஆடியோ மெர்ஜி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஆடியோ கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆப்ஸ் வந்து ஏற்றிட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மிக்ஸ் ஆடியோ, மெர்ஜ் ஆடியோ, கன்வெர்ட் ஆடியோ, ஸ்பிளிட்டு, ட்ரிம், ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்டாக கன்வெர்ட் பண்ணுறது, வீடியோ கம்ப்ரஸ் பண்ணுறது, வீடியோ டு MP3, அதுக்கப்புறம் வீடியோவில் உள்ள மியூசிக்கை சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ரிவர்ஸ் பண்ணுறது, ஃபில்டர் சேஞ்ச் பண்றது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம தனித்தனி ஆப்பெல்லாம் முன்னாடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் ஆனால் இப்போ இந்த ஆப் மூலியமாக நம்ம எல்லாம் ஒரே ஆப் மூலியமாக ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலே இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நீங்களே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பொறுத்தளவுக்கு நிறைய ஆட்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதுல ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ப்ரோ வெர்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால நார்மல் வெர்ஷன் எது அப்படின்றத நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ஸ் அதிக அளவில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஆட்ஸை நீங்க பொறுத்துக்கிட்டு தான் இதுல வந்து எடிட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க எந்த விஷயம் பண்ணாலுமே ஆட்ஸை நீங்க பொறுத்துட்டு தான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக எப்படி யூடியூப் வீடியோஸ்க்கு இன்ட்ரோ கிரியேட் பண்றது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா
இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். அப்படி யாருக்காச்சும் பர்சனலா டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.